ஓகே, இந்த வீடியோவில் வந்து டிஎன்ஏல கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ எப்படி கரெக்டான காலேஜை பிக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ எல்லாரும் தப்பு பண்ணுறது என்னென்னா வந்து ஹைலி ரெப்யூட்டட் காலேஜ் அப்படின்ட்டு நம்ம பிளைண்டாக வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ எதை வச்சு பண்ணலாம்? ஸோ கட் ஆஃப் மேட்ச் பண்ணி பண்ணலாமா? ஸோ உங்கள் ரேங்க் பொருத்தமான காலேஜை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து கட் ஆஃப் மட்டும் பார்க்காதீங்க. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிரான்ச் ப்ரிஃபரன்ஸ் முக்கியமாக. ஸோ பிரான்ச் ப்ரிஃபரன்ஸ் முக்கியங்கிறத விட உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஸ்கோப் என்ன இருக்குது, ஸோ அதை பற்றி நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைவ் ட்ரெண்டில் வந்து சிஎஸ்சி அண்ட் இசி வந்து ஹை ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அதை பொறுத்து, ஸோ அல்டிமேட்லி உங்களோட ஆர்வத்தையும் அதாவது பிளேஸ்மெண்ட் ஸ்கோப் என்ன இருக்குது அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் பிரான்ச் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்து தேர்வு செய்யலாமா? ஸோ இப்போ வந்து நல்ல உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸு, ஸோ நல்ல ரெப்யூட்டட் காலேஜ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா யூ கேன் சூஸ். ஸோ அதே மாதிரி லொக்கேஷனை பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட ட்ராவல் கன்வீனியன்ஸ் அண்ட் ஹாஸ்டல் அவைலபிலிட்டி எல்லாத்தையும் பார்த்து ஸோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் ரெப்புடேஷன். ஸோ காலேஜ் ரெப்புடேஷன் எப்படி பார்க்குறது? அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி, லேப் ஃபெசிலிட்டி, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இதெல்லாம் பார்த்து அந்த காலேஜ் ரெப்புடேஷனை வந்து நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா பிளைண்டாக ஃபேவரட் காலேஜ் மட்டும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ திங்க் twice before choosing the college. Okay, thank you for watching. Stay tuned. We'll see you in next video.